கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நித்தியமானவரும் நிரந்தரமானவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு, நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் நாம் நற்செய்தியாளர்களாக இருக்க வேண்டும். எனவே வேதத்தில் அடங்கியுள்ள எல்லா நற்செய்திகளையும் நாம் அறிந்து கொள்வதில் அதிக ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே நற்செய்தியை அறிவிப்பதாகும். ஸ்கை ஜம்பிங் என்று ஒரு ஒலிம்பிக் கேம் இருக்கின்றது. அதாவது 90 அடி உயரமுள்ள ஒரு மலை உச்சியிலிருந்து ஒருவன் மற்ற மலை உச்சிக்கு தாவுவதாகும். இதுதான் ஸ்கை ஜம்பிங் என்று கூறப்படுகிறது. அவன் ஒரு கட்டையை, அதாவது ரேம்ப் என்ற ஒரு கட்டையின் மீது ஏறிக்கொண்டு ஜம்ப் பண்ணி விடுவான். 2 மலை உச்சிக்கும் இடையில் அகல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். இட் இஸ் அ டேஞ்சரஸ் கேம். இதில் 4 ஸ்டெப்ஸ்கள் உள்ளது. முதலாவது டேக் ஆஃப், 2வது ஜம்ப், 3வது ஃப்ளைட், 4வது லேண்டிங். இதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. நாம் ஸ்பிரிச்சுவல் ஜம்பிங் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது இந்த பூலோகத்திலிருந்து மரண பள்ளத்தாக்கின் வழியாக பரலோகத்திற்கு நாம் ஜம்ப் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதிலும் 4 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. முதலாவதாக டேக் ஆஃப், அதாவது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் நாம் கர்த்தருக்குள் காத்திருந்து வசனத்தின் மூலம் நாம் நம்மை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். 2வதாக ஜம்ப். அந்த பள்ளத்தில் விழாதபடி நாம் இயேசு கிறிஸ்துவின் கால்களை பற்றி கொண்டு சிலுவை என்ற ரேம்பின் வழியாக செல்ல வேண்டும். 3வதாக ஃப்ளைட், அதாவது நாம் பறந்து செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் செட்டையின் கீழ் அடைக்கலமாக இருந்து செல்ல வேண்டும். அவர் நம்மை செட்டைகளின் மறைவில் வைத்து நம்மை தூக்கி கொண்டு பரலோகத்திற்கு செல்வார். அப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினால் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசியாக லேண்டிங். லேண்டிங் என்பது பரலோக வாசலுக்கு சென்று விடுவோம். அங்கு இயேசு கிறிஸ்து வெற்றியின் மாலையை, வெற்றியின் வாகையை, ஜீவ கிரீடத்தை தம் கரத்தில் வைத்து கொண்டு நம்மை வரவேற்பார். எனவே ஸ்பிரிச்சுவல் ஜம்பிங்கில் நாம் நம்பர் 1 சாம்பியனாக இருக்க வேண்டும். இப்பொழுதும் நாம் செய்திக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கு செய்தியை கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். நாம் செய்தியை கவனிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக எவ்வாறு நமக்கு நற்செய்தி ஒரு புதிய, வித்தியாசமான, மாறுபட்ட, உன்னதமான, மேலான பாதையை காட்டுகிறது என்று நாம் கற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலேமோன் என்பவருக்கு எழுதிய நிருபம் வழியாக நற்செய்தி எவ்வாறு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் பிலேமோனுக்கு எழுதின இந்த நிருபத்தை குறித்து நாம் அனைவரும் அறிவோம். அவர் எழுதின நிருபங்களிலே மிக சிறிய நிருபம் இதுதான். இதை ஒரு திருச்சபைக்கோ இல்லை அதை தாண்டி பொதுமக்களுக்கோ இந்த நிருபத்தை அவர் எழுதவில்லை. பிலேமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதனுக்கு இந்த நிருபத்தை அல்லது இந்த கடிதத்தை அவர் எழுதி இருக்கிறார். இந்த கடிதத்தில் பிலேமோனுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் அவன் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை குறித்தும் நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த நிகழ்வுகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பிலேமோன் நிருபத்திலே காணப்படுகிற சில புதிய அர்த்தங்களை, புதிய கோணங்களை 4 தலைப்பின் கீழாக நாம் சிந்திப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, இல்லங்களை நாம் கர்த்தருக்கு திறந்து கொடுப்போம். 2வது, கர்த்தருடைய ஊழியர்களை நேசிப்போம். 3வது, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமையானது என்று அறிவோம்.
4வது பழையவைகளை மறந்து ஒப்புரவாகுவோம். இந்த 4 தலைப்புகளிலே இந்த நாளினுடைய சிந்தனையை நாம் கவனிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாவது, இல்லங்களை கர்த்தருக்கு திறந்து கொடுப்போம். இல்லங்களை கர்த்தருக்கு திறந்து கொடுப்போம். இதற்கு ஆதாரமாக முதலில் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு எழுதுகிறதாவது. பரிசுத்த பவுல் ரோமாபுரியில் உள்ள சிறையிலிருந்து பிலேமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பிலேமோன் அவன் கொலேசே பட்டணத்தில் அவன் வாழ்ந்து வருகிறான். முதலில் அவனை வாழ்த்தி எழுதுகிறார். எழுதும்போது ஒரு பிரிவினரையும் அவர் வாழ்த்துகிறார். யாரை வாழ்த்துகிறார் என்றால், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் நான் வாழ்த்துகிறேன், அவர்களுக்கும் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இதிலிருந்து பிலேமோன் வீட்டிலே ஊழியம் நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய வீட்டை பிலேமோன் திறந்து கொடுத்தான். அந்த நாட்களிலே ரோம பேரரசுக்கு பயந்து, அதிகாரங்களுக்கு பயந்து, பொது இடங்களில் வழிபாடு நடத்தாமல், பொது இடங்களில் ஆராதனை செய்யாமல் மக்கள் தங்களுடைய இல்லங்களிலே திருச்சபை நடத்தி வந்தார்கள், ஊழியம் செய்து வந்தார்கள். அந்த வரிசையிலே பிலேமோனும் தன்னுடைய வீட்டிலே ஒரு ஊழியத்தை நடத்துவதற்காக தன்னுடைய இல்லத்தை அவன் திறந்து கொடுத்தான். ஒரு ஆய்வு சொல்கிறது, இந்த இல்லங்களிலே நடத்தப்படுகிற ஊழியங்கள் வழியாக ஆன்மீக வாழ்வினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அதாவது, ஒரு ஆலயத்திற்கு சென்று ஒரு பெரிய கூட்டத்திற்கு சென்று வளர்ச்சி அடைவதை காட்டிலும் இல்லத்திருச்சபைகளில் அல்லது இல்ல கூட்டங்களிலே ஏற்படுகிற வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அங்கே பர்சனலாக அட்டென்ட் பண்ண முடியும். ஒரு சிறிய குழுவினராக இருப்பார்கள், பர்சனலாக அங்கே அட்டென்ட் பண்ண முடியும். அதன் மூலமாக அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் விகிதம் சற்று அதிகமாக இருக்கிறது. இந்தோனேஷியா, இங்கிலாந்து, வளைகுடா நாடுகள், ஏன் அமெரிக்காவிலும் கூட இந்த இல்ல கூட்டங்கள், இல்ல திருச்சபைகள் மிகவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை குறித்த ஒரு கணிப்பு சொல்லுகிறது. அமெரிக்காவில் காஃபி ஃபெல்லோஷிப் என்று சொல்வார்கள். சனிக்கிழமை சாயங்காலம் தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் தங்கள் வீட்டுக்கு வர சொல்வார்கள். காஃபி சர்வ் பண்ணுவார்கள். சர்வ் பண்ணும்போது என்ன செய்வார்கள்? சில வேத வசனங்களையும் போதிப்பார்கள். பைபிள் ஸ்டடி என்று சொல்கிற வேத ஆராய்ச்சி செய்வார்கள். அவங்க காஃபி குடிக்கிற வந்தவங்க அதையும் கேட்டுக்கொண்டு செல்வார்கள். அதனால் பயனடைந்தவர்கள் ஏராளம். அவர்களுடைய சாட்சி நம்மை பிரமிக்க வைக்கத்தக்கதாக இருக்கிறது. இல்லத்திருச்சபைகள் நடத்தும்போது அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதம் வருகிறது என்று வேதம் தெளிவாக திட்டமாக சொல்கிறது. அன்று ஓபேத் ஏதோம் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி வந்தபொழுது கர்த்தர் ஓபேத் ஏதோவையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் அவனை மட்டுமல்ல, அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். ஏதோ பெட்டின்னா ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. அதனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இல்லங்களை நாம் தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய வார்த்தைகள் சொல்வதற்காக திறந்து கொடுக்கும் பொழுது அந்த வீட்டை ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய இல்லங்களை ஏதாவது ஒரு வகையில் ஊழியங்களுக்காக திறந்து கொடுப்போம். என் வீடு சின்னதாக இருக்குது, என் வீட்டில் வசதி இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் அதை அபரிதமாக பெருக பண்ண வல்லமை உடையவராக இருக்கிறார். ஏதாவது வாரத்திற்கு ஒரு நாளோ அல்லது மாதத்திற்கு ஒரு நாளோ ஏதாவது வகையில் சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக நம்முடைய இல்லங்களை ஆயத்தப்படுத்துவோம். அதுதான் பிலேமோன் வழியாக கர்த்தர் காட்டுகிற ஒரு மேலான வழி. 2வது, கர்த்தருடைய ஊழியர்களை நேசிப்போம். கர்த்தருடைய ஊழியர்களை நேசிப்போம்.
இதற்கு ஆதாரமாக வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடம் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து. பவுல் பிலேமோனுக்கு எழுதுகிறார். எழுதும்போது ஒரு காரியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எழுதுகிறார். அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவின் மேலே நீர் வைத்திருக்கிற உமது அன்பை குறித்து நான் கர்த்தரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது தொடர்ந்து சொல்கிறாரு, பரிசுத்தவான்களிடத்திலும் நீர் அன்பு செலுத்துகிறீர், அதற்காகவும் நான் கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்கிறார். பிலேமோன் கர்த்தர் மேலேயும் அன்பு வச்சிருந்தான், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அதாவது விசுவாசிகள் மற்ற ஊழியர்கள் மேலேயும் அவன் அன்பு செலுத்தினான். இவனே ஒரு ஊழியக்காரன், உடன் வேலையாள் என்றதை பவுல் இவனை அழைக்கிறார். இவனே ஒரு ஊழியக்காரன், இவன் மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தினானாம். இன்று விசுவாசிகளாக இருப்பவர்கள், ஊழியம் செய்வர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் அன்பு செலுத்துவார்கள். அதில் சந்தேகமே இல்லை. நல்லா ஜெயிப்பாங்க, வேதம் வாசிப்பாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, ஊழியம் செய்வாங்க, காணிக்கைகள்லாம் தாராளமாக கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. ஆனால் மற்றவர்களை நேசிப்பார்களா? மற்ற ஊழியக்காரர்களை கனப்படுத்துவார்களா? அவர்களோடு சமாதானமாக இருப்பார்களா? இன்று மக்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமானதாக இருக்குது. ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறதில்ல. ஊழியக்காரர்களே அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளே விசுவாசிகளே ஒருத்தரோடு ஒருத்தர் பேச மாட்டாங்க. பார்த்தா பார்க்காத மாதிரி போவாங்க. அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஒருத்தர் ஊழியக்காரர் இன்னொரு ஊழியத்துக்கு கூப்பிட்டா, ஓ அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, எங்களுடைய உபதேசம் வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வி ஆர் ரைட் வித் காட், கர்த்தரை நேசிக்கிறோம் அது போதும், கர்த்தரை நேசிக்கிறோம் அது போதும், மற்றவங்களை நேசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. பிலேமோன் கர்த்தரையும் நேசித்தான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களையும் அவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அவர்களையும் நேசித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை மட்டுமில்லை சகல ஜனங்களையும் நாம் நேசிக்க அவர்களிடம் அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு வசனத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். இங்கே மிக அழகாக யோவான் எழுதுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவேன் என்று சொல்லுகிறவன் தன்னுடைய சகோதரனிடத்திலும் தன்னுடைய சக ஊழியனிடத்திலும் இந்த சமுதாயத்தில் அவனோடு இணைந்து வாழுகிற மக்களையும் அவன் என்ன செய்யணும்? நேசிக்கணும். கண்ட சகோதரன்ட்டே நீ அன்பு கூறலையே, காணாத தேவன்ட்டு நீ அன்பு கூறுன்னு சொன்னால் உன்னை எப்படி நம்புறது? நீ பொய்யன், நீ பொய்யன் என்று அர்த்தம் என்று மிக அருமையாக சொல்கிறார். பிலேமோன் கர்த்தரை மாத்திரமல்ல, கர்த்தரோடு உள்ள அல்லது தன்னுடைய சமூகத்தில் தன்னோடு இணைந்துள்ள மற்ற விசுவாசிகளையும் மற்ற ஊழியக்காரர்களையும் அவன் என்ன செய்தான்? நேசித்தான், அன்பு பாராட்டினான். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அந்த பகுதியை வாசித்தா அவர்களுடைய உள்ளங்கள் இளைப்பாறும் அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்தான், அவர்களை நல்லா கவனித்து கொண்டான், ஈகை செய்தான், அவர்களை வரவேற்றான், உபசரித்தான், உதவி செய்தான், அவருடைய உள்ளங்களெல்லாம் இளைப்பாறும்படி செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதாவது அன்பு பாராட்டுவது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், இவர் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவரை சந்தித்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். கல்லூரி முடித்து வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள், வீட்டை விட்டு அனுப்பி விட்டார்கள். சென்னைக்கு வந்தார். ஒரு மிஷினரி இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு சொத்தில் ஒரு பங்கு ஒரு பாகமும் கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள்.
அவ்வளவு கஷ்டப்பட்டார், அவ்வளோ கஷ்டப்பட்டார், கிறிஸ்துவுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டார். சமீபத்தில் அவர் சொன்னார், எனக்கு அந்த நாட்களிலே ஒரு சில குடும்பத்தினர், குறிப்பாக ஒரு 3 அல்லது 4 குடும்பத்தினர் எனக்கு உதவி செய்தார்கள். நான் கேட்காமலே உதவி செய்தார்கள். ஒருவேளை அவங்க உதவி செய்யலைன்னா நான் எப்பொழுதோ என்னுடைய பழைய மார்க்கத்துக்கு சென்றிருப்பேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே தான் பிலேமன் வழியாக கர்த்தர் காட்டுகிற மிகப்பெரிய பாதை, மிகப்பெரிய பாதை. அடுத்த தலைப்புக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமையானது என்று அறிவோம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறுமையானது என்று அறிவோம். இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இங்கு பவுல் ஒனேசிம் என்பவனை குறித்து பிலேமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இந்த ஒனேசிமை குறித்து, முன்பு அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உனக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். முன்பு அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்கிறாரு, நவ் யூஸ்ஃபுல் டு போத் அப்படின்னு சொல்கிறார். முன்பு அவன் ஒர்த்லெஸ் ஃபெல்லோ, இப்போ ஒர்த்தி பாய் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒனேசிம் என்பவன் பிலேமோனுடைய வீட்டில் அடிமையாக இருந்தவன், அடிமையாக இருந்து பணி செய்தவன். இவன் என்ன செய்கிறான்? இந்த பிலேமோனுக்கு இழைப்பை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு தப்பித்து ஓடிவிடுகிறான். திருடி விட்டான் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார். இவன் வீட்டில் திருடிட்டு, அடிமையாக இருந்த அவன் எஜமான் வீட்டில் திருடிட்டு ஓடிட்டான். ரோமாபுரியில் பவுலை சந்திக்கும் ஒரு சூழ்நிலை வந்தது. பவுல் அவனுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். மனம் திரும்பிட்டான். அப்பொழுது பவுல் ஒனேசிமையும் பிலேமனையும் இணைக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் இந்த ஒனேசிமை பற்றி பிலேமோனுக்கு கடிதம் எழுதும்போது அவனை குறித்து ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? முன்பு அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது அவன் பிரயோஜனமானவன். முன்பு அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை, அவன் ஒரு வெறுமையானவன். இப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், அவன் இப்போ அர்த்தம் உள்ளவன். முன்பு போலி, இப்பொழுது உண்மை. முன்பு ஒன்றுமில்லாமல் இருந்தான், இப்பொழுது கிறிஸ்துவிலே ஐக்கியமாக இருக்கிறான், நமக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆழமான சத்தியத்தை இங்கு பவுல் எழுதுகிறார். ஒருத்தவன் கிறிஸ்து இல்லாமல் இருப்பான் என்றால், அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய சாதனையாளனாக இருந்தாலும் சரி, அல்லது அவன் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, அவனால் பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்று கிறிஸ்துவுக்குள் வருகிறானோ, என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ, என்று அவருக்கென்று தன்னை வாழ ஒப்பு கொடுக்கிறானோ, அன்று அவன் பிரயோஜனம் உள்ளவனாக ஆகிவிடுகிறான். அதைத்தான் சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் இப்பொழுதும் அதை குறித்து அதிகமாக சொல்லுவோம். வித்தவுட் கிரைஸ்ட் யூ ஆர் ஜீரோ, வித் கிரைஸ்ட் யூ ஆர் ஹீரோ என்று சொல்லுவோம். கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. கிறிஸ்துவுள்ள வாழ்க்கையோ ஜீவனுள்ள வாழ்க்கை, அதிகாரமுள்ள வாழ்க்கை, ஒரு சமாதானமான, உற்சாகமான, சந்தோஷமான வாழ்க்கை. எங்கு பவுல் நமக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிரயோஜனமுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் முக்கியம். அதனால் அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் ஒரு புதிய மனிதனாக மாறிவிட்டேன் என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதையில் செல்லுமாறு தான் பவுல் இங்கே நமக்கு
ஆலோசனை சொல்கிறார். கடைசியாக பழையவைகளை மறந்து ஒப்புரவாகுவோம். பழையவைகளை மறந்து நாம் ஒப்புரவாகுவோம். அதுதான் பிலேமன் 1 அதிகாரம் 17 வசனத்தில் காண்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுது பவுல் ஒரு ஸ்டெப் அதிகமாக சென்று இவர்கள் இருவரையும் இணைத்து வைக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். இந்த ஒனேசிம் பிலேமனுக்கு இழப்பு ஏற்படுத்திவிட்டு தப்பித்து ஓடி வந்தவன். ஆனால் இப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டான். இவர்கள் இருவரும் ஒப்புரவாக வேண்டும் என்று அவர் நினைத்தார். 2 பேரும் மறுபடியும் இணைஞ்சு சேர்ந்து வாழணும், 2 பேரும் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினச்சார். அதனால் அவர் எழுதும்போது அவர் எழுதுகிறார், என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு எழுதுகிறாரு. அப்புறம் அது முன்பகுதியில் பார்த்தோம்னா அவனை மீண்டும் அடிமையாக இல்லை, உம்முடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறார். மீண்டும் அடிமையாக இல்லை. இவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ஒரு அடிமை, சரி திரும்பி வரட்டும், அவனை மீண்டும் வேலையில் சேர்த்துக்கிட்டேன், மறுபடியும் எனக்கு அடிமையாக இருக்கட்டும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. இங்கே பவுல் எழுதுகிறார், இவன் பிரயோஜனமுள்ளவனாக மாறிவிட்டான், அவனை உம்முடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும், உமது உடன் வேலையாளாக ஏற்றுக்கொள்ளும், கர்த்தருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த நாட்களிலே அடிமைத்தனம் தலைவிரித்து ஆடிய ஒரு நாட்கள். அந்த நாட்களில் அடிமை தவறு செய்தால் அவருக்கு எல்லா தண்டனையும் வழங்க அந்த எஜமானனுக்கு அதிகாரம் இருந்தது. எந்த சட்டமும் என்ன செய்ய முடியாது, குறுக்கிட முடியாது. எந்த சட்டமும் குறுக்கிட முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எஜமான்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்த அந்த சூழ்நிலையில் பவுல் அவனுக்கு ஆலோசனை சொன்னார், அவனை சகோதரனா ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னார். ஒருவேளை இந்த புஸ்தகத்தில் இது குறித்த தொடர்ச்சி இல்லை, ஆனால் வரலாற்று குறிப்பு திட்டமாக சொல்கிறது, இந்த பிலேமன் ஒனேசிமை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அடிமையாக இல்லை, சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். எபேசுவினுடைய திருச்சபைக்கு அவன் பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டான். ஒரு பிஷப் என்ற அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு இந்த ஒனேசிம் என்ற இந்த அடிமை உயர்த்தப்பட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் என்று வரலாற்று குறிப்பு சொல்கிறது. பிணக்குகளை, பிரச்சனைகளை மறந்து எல்லாரோடும் ஒப்புரவாகும். ஒரு சின்ன காரியம் நம்மையும் நம்முடைய நண்பர்களையும் பிரிச்சிருது. ஒரு சின்ன அற்ப காரியம், ஒரு 10 ரூபா வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா ஒரு பெரிய சண்டை போட்டுடுறோம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோபமாக பேசிட்டா உடனே லைஃப் லாங்காக அவங்களோட பேசுகிறதில்ல. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம் நம்முடைய உறவுகளை இழந்து போகிறோம். பிலேமன் நல்ல வழி காட்டுறான். அவன் மரித்து 1800 ஆண்டுகளுக்கு பின்பு தான் அடிமைத்தனம் ஆபிரகாம் லிங்கனால் அஃபிஷியலாக இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட்டது. அதுக்கு முன்னாலேயே அடிமை இல்லைப்பா, என்னுடைய சகோதரன் என்று ஏற்றுக்கொண்டான். அடிமைத்தனத்துக்கு ஒழிப்பதற்கு முதல் வழிகாட்டி இந்த பிலேமன் என்று சொன்னால் அதில் மிகையாகாது. சொல்ல வேண்டியது ஒன்று தான், பகைகளை மறந்து பிணக்குகளை மறந்து எல்லாரோடும் ஒப்புரவாய் சமாதானமாய் வாழ்வோம். அதுதான் கர்த்தர் காட்டுகிற வழி. ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல தகப்பனே, பிலேமன் வழியாக ஆண்டவரே, இந்த நிருபத்தின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இல்லங்களை மற்றவர்களுக்கு ஊழியங்களுக்கு திறந்து கொடுக்க தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நேசிப்பது போல மற்ற மக்களையும் எங்கள் சக ஊழியர்களையும் ஆண்டவரே எங்கள் சகோதர சகோதரிகளையும் விசுவாசிகளையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு பலன் தாரும். பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை நாங்கள் தரித்து கொள்ள மனம் திரும்ப தேவன் கிருபை செய்யும். எல்லா எங்களுடைய அற்ப ஒன்றுக்கும் உதவாத பிணக்குகளை மறந்து எல்லாரோடும் சமாதானமாக ஒற்றுமையாக வாழ தேவன் கிருபை செய்யும். பார்த்துக்கொண்ட அன்பு பிள்ளைகளையும் அது கருத்தில் கையளிக்கிறேன்.
தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும். உமது நாமமே மேன்மைப்படுவதாக. துதிகனமே எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.